Hi, hello மக்களே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கறது டைட்டில் தமிழ்ல பாத்துட்டீங்க. நாங்க ஒரு ஜாலியா இருக்கு. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு அங்க எங்க போற? நமக்கு இல்ல உனக்கு இல்ல எனக்கு புரியல. ஏன் உனக்கும் தான இது எங்களுக்கு அப்படி அப்ப எங்க ரெண்டுத்துக்கு அது வந்து நான் எப்பவுமே இப்படி பிரிச்சு பேச மாட்டேன். கம்பி கட்டற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரிங்க சரி. ஓகே நம்ம வந்து இப்போ நாளைக்கு வந்து 5th month பேபி ஷவர் டெக்கரேஷன்லாம் வந்து வெளிய பண்ணியாச்சு. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் செம்மையா பண்ணிட்டாங்க. சோ இப்போ வந்து நம்ம டைம் ஆயிடுச்சு 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இப்போதான் வந்து நம்ம பிளேட் டெக்கரேஷன் அதெல்லாம் பண்ணி அது கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மெஹந்தி போட வேண்டியது இருக்கு. எல்லா வேலைகளையும் மெஹந்தி போடுற போக்குந்தா அதுக்கு நான் ஒரு எளிய வழிமுறை வச்சிருக்கேன் மக்களே. அதையும் காட்ட போறோம். அதையும் காட்டுவோம். ஸோ அவ்வளவுதான். நம்ம வந்துட்டு இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன பண்ண போறோங்கிறத காட்டுவோம். நாளைக்கு வேற நானே மேக்கப் போட்டு நானே ஹேர் டூ பண்ணி முடியல. நானே கிளம்புறது நினைச்சாலே தலை சுத்துது. எனக்கே சுத்துது. என்னைய போட்டு ஆவி எடுக்க போறேன். நல்லா வாயில வந்துரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா புதுமான ஜோடிகள் மாதிரி நீங்க 2 பேரும் உட்கார்ந்திருக்கீங்க. சூப்பர். மண்டை மேல் இருக்கும் கொண்டையை மறந்து விட்டோம். என்ன சாப்பிட இல்லையா? இல்லையே. கோகு சடா தம்ப்நெயில். இதுல வந்து எனக்கு பிடிச்ச கலரை மட்டும் நான் எனக்கு வச்சுக்குவேன். பிடிக்காத கலர்ல எல்லாருக்கும் அடி கெட்டணும் பிடிச்சவளே. சுயநலவாதியா இருக்கிற. அவங்க எல்லாம் போட மாட்டாங்க. நான் வந்து போடுவேன். வேலை நடந்து கொண்டிருக்கிறது. சட்டை போட்டு வேலையை முடிச்சு விடுங்க. என்ன கொழுப்புடா உனக்கு. உட்காந்துட்டு நீங்க என்ன இவங்க மக்களே இவங்க வந்து வேலை செய்யற மாதிரியே பாப்போம் பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. வேணா பாருங்க வீடியோ எடுக்கிறேன் பாருங்க என்ன பண்றாங்க பாப்போம். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. தக்காளி தக்காளி காட்டுங்க. தட்டு நிறைய தக்காளி எடுத்துட்டு வந்திருக்காரு. அவரு நெல்லிக்கால ஒரு தட்டுல வைக்கணும்னு சொன்னாரு. கிடைக்கல நெல்லிக்காய் கருப்படிச்சு வச்சா நல்லா இருக்காது. வாங்கிட்டு அது அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணு. வந்துட்டு வாங்கிட்டு வாடா அப்படின்னா ஒருமை, வாங்கிட்டு வாங்கடான்னா பன்மை. புருஷனையும் சேர்த்து சொல்லுது. கொஞ்சம் குளறுபடி வேலையை பார்த்து விட்டேன். இதை எவ்வளவு நேரம் திறக்கலாம்னு பாக்கலாம். ஓகே வேலை செய்யறாங்க பார்க்கலாம். 2 கலர் நல்லா. அது ரொம்ப நேரமா இந்த கவர் ஓபன் பண்ணிட்டே இருந்தாங்க. சரியா இந்த கவர் ஓபன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன வேலை பார்க்கறாரு அம்மா அந்த கவரை தர எல்லாத்துக்கும் வரவங்களுக்கு ஒரு gift கொடுப்போம். ரொம்ப அவசரப்படாத. அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாத்துக்கலாம். அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணப்படாது. ஓகே அந்த ஓகே ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ சாதி வந்து ஒரு ஐடியா பண்ணி அதை பண்றா. அது பார்க்க ஆகல. வளையல் பாரு உள்ள போக மாட்டேங்குது. போகாதுடா. பெரிய கப்பு வாங்கணும். இப்போ என்னன்னா இதை கட் பண்ணணும். இப்போ வளையல் நிறைய இருக்கு. இதை கட் பண்ணி அதை ஸ்டாப்லர் அடிக்கணும். அதுதான் நல்லா இருக்கும். ஆனா இதுல வர மாட்டேங்குது. ஓகே மக்களே ஃப்ளாப். சுத்தமே இல்ல. அது நான் ஒரு ரீல் பார்த்தேன். அந்த ரீல்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினைச்சேன். வாய்ப்பு இல்லாம. என்ன வளையல் பெரிய வளையலா இருக்கு எல்லாமே. ஆமா வளையல் பெருசா இருக்கு. வளையல் எதையோ சாதிச்ச வெறி. ஃபைனலி அந்த முடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு அவுத்துட்டாங்க. 2 பேரும் மேலே உட்காந்து தான் இந்த வேலையை பண்ணுவீங்களா? ஹே பெரிய வேலை பிரேமலதா. வெரி குட். அங்க வரு. சூப்பர். Come on, come on. இருங்க நீங்க இப்படி கட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டி என்ன எவ்வளவு காட்டு
எடுத்து தட்டை அவங்க எடுத்து வைக்கிற தட்டை இவங்க இப்படி எடுத்து இங்க குடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பழப்பு. விழுந்துருவாங்க ஆண்டி, வேணாம் ஆண்டி. ஆண்டி எடுத்து கொடுங்க. ஒரு கை 2 கை வச்சிருக்க. அப்பா வந்து இந்த பட்டன் ரோஸ்லாம் வச்சு டிசைன் பண்ணியே அவன் இருக்காரு. மெஜாரிட்டியா இருக்காங்க கோகு, நம்ம எதுவும் பேச முடியல. உருவம் தெரியாம இருக்காமா? இங்க பாரு தேங்காய் வெளியே வந்துருச்சு கோகு. ஓடுது பைத்தியம், அது என்ன பண்றது? மக்களை ஏற்கனவே கவர் போட்டிருக்கிறது மேல இன்னொரு கவர் போடுறாங்க. ஐயோ, கவர் போடுற பைத்தியம் முடிச்சிருக்குங்களா? கவர் பைத்தியம் முடிச்சிருச்சு, அதனாலதான் இங்க பாரு கண்ணா பின்னான்னு சுத்தி வச்சிருக்கு. ஒரே ஒரு கவர் மட்டும் போடணும், இங்க போட்டாலும் முடிஞ்சிச்சு. உனக்கு கொழுப்புல அத சாப்பிடுற மாதிரி இருக்கு. கண்டு விட்டாலையா சூப்பர் வேலைமான உனக்கு. என்ன தொங்கிருச்சு? ராப் போட்டு போட்டு மயங்கிட்டாரு. நல்லா இருக்கு டெக்கரேஷன் பின்னாடி. தட்டுகள் ரெடி. 12 மணி ஆகிவிட்டது. ஓகே மக்களே, நான் வந்து புது விதமான ஒரு கண்டுபிடிப்போட வந்திருக்கேன். கண்டுபிடிப்புலாம் இல்லை, எல்லாரும் பண்றாங்க. நான் வந்து மீஷோல வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்ன டிசைன் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இதை வேணா உள்ள பண்ணிக்கலாம், இதை வேணா வெளியே ஒட்டி பார்ப்போம். தெரியலைங்க. மாயமில்லை மந்திரமில்லை. என்ன பண்ணணும்னு தெரியலையா? இதெல்லாம் தேவையா ஜி? தேவைதான் ஜி, வேற யார் இருக்கா எனக்கு மருதாணி வச்சு விடுறதுக்கு? இருங்கப்பா பாப்பா இருங்கப்பா, இது எடுத்தா பிச்சுட்டு வருது, எதுவும் பண்ணாதீங்க. ஸ்டென்சில்ங்கிறது தெரிஞ்சுதாப்பா நான் வாங்கினேன், இப்போதான் கண்டுபிடிச்சு சொல்றாரு. இப்போ வந்து இங்கே ஒட்டணும், இப்படி ஒட்டிடணும். ஓகே, இதை இப்படி உரிக்கணும். இந்த சின்ன வயசில் பூமருக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்கல்ல, அது அந்த மாதிரி இருக்கு. இவ்வளோதாங்க, ஒட்டிருச்சு. சக்திமான் சக்திமான் அப்படித்தான் இருக்கு. ஓகே மக்கள், இதெல்லாம் ஒட்டி முடிச்சுட்டு காட்டுறோம். ப்ளூ கலரில் நான் இப்படியே வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. மாயமில்லை மந்திரமில்லை. மக்களே, எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் கோகு. தூக்கு கலக்கத்தில் ஹெல்ப் பண்ணுறான். நல்லா இருக்குல்ல? ஓகே தான். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் சொத்தையாக விட்டு வச்சுருக்கோம். ஆனால் ஓகே தான். இந்த கையில் வந்து போடுறதுக்கு பொறுமை இல்லாமல் வட்டம் போட்டேன். இந்த கை பாருங்கள், கோகு பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஃபினிஷ் பண்ணல. ஃபினிஷ் பண்ணிட்டு அதையும் வாஷ் பண்ணிட்டு தூங்கிடுவோம். காலையில் தூங்கிடுவோம். எஸ், மேக்கப் எப்படி பண்ணுறேன் காட்டுறேன். நானே எப்படி எனக்கு செல்ஃப் மேக்கப் அண்ட் ஹேர் பண்ணிட்டு ரெடி ஆனேன் அப்படிங்கறத வந்து என்னோட இன்னொரு சேனல்ல போட்டிருக்கேன், ஸ்வாதி த மேக்கப்பிஸ்ட். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெடி ஆயிட்டோம். எஸ், கோகு பாத்தீங்களா மக்களே, புது மாப்பிள்ளை. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? கொஞ்சம் சந்தனம் வச்சுக்கோடா. ஓகே மக்களே, நான் வந்துட்டு ரொம்ப பெருமையாக உணர்றேன் இன்னைக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே எனக்கு மேக்கப், ஹேர், சாரீ எல்லாமே நானே பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் என்னோட ஸ்வாதி த மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸ்வாதி த மேக்கப்பிஸ்ட், ஸ்வாதி த மேக்கப்பிஸ்ட் சேனலில் போய் நீங்கள் பாருங்கள். அம்மா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? தூங்குவதில்லையே, 1 மணி நேரம் தூங்கினேன், அவ்வளோதான். ஓகே மக்களே, நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண போயிட்டுருக்கோம். ஷூட் பண்ணுறதை வந்து நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு.
ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டுருக்கோம். வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்க கோகு வச்சு விட்டு மெஹந்தி. இது சொல்லும்போது ஒரு பெருமையா இருக்கா? இல்ல எனக்கு பெருமையா இல்லை, என்ன பண்ண எனக்கு தெரியும். அது வெறும் அப்ளை பண்றதும் நீ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலடா, கரெக்டாக தானே பண்ணியிருக்க. ஓகே தான், நல்லா இருக்கு. இது ஒர்த்து தான் மக்களை. நம்ம வந்து மெஹந்தி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கி இது பண்ணிக்கலாம். அழகி சாப்பிடலையா? அழுக வச்சிட்டானா அபி? தெரியல. அங்க பாரு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நான் செஞ்ச மாதிரி கேக்கு நல்லா இருக்கு. திமிரு திமிரு. சுவாதி உனக்கு கஷ்டமா இருக்கு சுவாதி. நடிக்காத நாயே, வீடியோ எடுத்தோன்னே நடிக்காத. சாப்பிடல நீ அலைஞ்சு நடந்து என்னன்னா ஷாமோட ஆள் அவனுக்காக இன்னைக்கு விரதம் இருக்குது, அதனால அவனும் விரதம் இருக்கிறான். ஓகே சரி, எல்லாம் கேளுங்க. இது வந்து பாட்டு எழுதிருப்போம், எல்லாமே பழைய பாட்டு தான் சரியா. இது வந்து ஒரு சீட் நீங்கள் எடுக்கணும், நடித்து காட்டணும். யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அவங்க குடும்பத்துக்கு 1 கிலோ ஐஸ்கிரீம். கண்டுபிடிக்கிறவங்கள சிறந்த நடிகர்களுக்கு சரியா. அது வந்து நம்ம ரேஞ்சு கிடையாது, ஏன் ரேஞ்சு கிட்ட வந்து ஆஜர முடியும். இந்த டீமை பார்க்கவே பரிதாபமா இருக்கு, குழந்தை குட்டியோட பரிதாபமா உட்காந்துருக்கீங்க. பண்ணிட்டு இருக்காங்களே, நடிக்க யார் நடிக்கிறீங்க வரல, என்ன வேணுங்கிறதா. நான் சரி ஒரு மோட்டிவேட்டா வச்சுட்டு அப்பதான் நடிப்பாங்க.
சொன்னா எங்க வந்து யாருகிட்ட பிரேமலதா அவர்கள் நடிக்க போகிறார்கள் பாருங்க. வெறும் நடிச்சு மட்டும் தான் காட்டணும், வாயே தரக்கூடாது. பாட்டு ஆமா 2 நிமிஷம். அதுக்கு குடும்பத்துக்கு ஒரு பிரைஸ் வாங்கி கொடுங்க, நம்மள ஐஸ்கிரீம் சாப்பிட்டுறலாம் பேசாம. சரியா? சரி 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 ஓகே. ரெடி ஆகு. அம்மா இங்கிட்டு திரும்பி நடி மாமா. வாந்தி வருதாமா? இங்க பாரு, அங்க நின்னு நடி. ஆசை ஆசை எல்லாத்துக்கும். பரவாயில்ல, வெரி குட் வெரி குட் வெரி குட். சாமி வா வா வா. வாயா சாமி. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். பரமசிவன் கழுத்துறது பாப்பு கேட்டது. ஆகா ஆகா ஆகா. இல்லை அங்கேதான் கொடுக்க, அங்கேதான். என்னங்கடா இவ்வளோ ஈஸியா இருக்கு. கொடுத்த காசுக்கு மேல நடிக்கிறாங்க, கண்டுபிடிங்க யாராவது. பல்லு தெரியுது. எனக்கே பாட்டு தெரியலங்கிறோம். இதெல்லாம் ஈஸியான்ட்டு இதெல்லாம் நடிக்காட்டி என்ன பண்றது? வாங்க. ஐயோ மறைந்திருந்து பார்க்கும். ஆண்டி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு, எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும். என்ன மறைஞ்சிருந்து பார்க்க மறுபடியும் தெரியாது. ஐயோ இதுவும் தெரியாது ஆண்டி, இது தெரியாது சொல்லாங்க ஆண்டி. இதெல்லாம் கச்சேரியில பாடி இருப்பீங்களே. காஃபி சாப்பிட்டீங்களாண்ணா? டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா? இருங்க, ஆண்டி நல்லா குளி கஷ்டமா கொடுப்போம். எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே ரெடி ரெடி. இல்ல இல்ல யாரு? இல்ல தொடங்கிடுவோமா? டென்ஷன் வேற. என்னது? சரி சரி நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கான்ட்டு. என்னடா தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கா? முடிஞ்சிடும் உங்களுக்கு பாட்டு. அவ்வளோதான். கண்டுபிடிங்க பேட்ச் இருக்கு. தெய்வம் தந்த வீடு வீடு இருக்குன்னு எழுதியிருக்க பைத்தியம். தெய்வம் தந்த வீடு வெளி போயிடுச்சு. லட்சுக்குட்டி பண்ண இருக்கு. லட்சுக்குட்டி பார பார கோழி பார பார. கண்டுபிடிங்க. கரகமா? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கமா? இவ்வளவு ஈஸியா இருக்கே. உங்க களை இறங்கிருச்சே.
இங்க பாரு தங்கம், உங்க அம்மா நடிக்கிறா. என்ன இது இதெல்லாம் ஈஸியா இது பண்ணலாம். அவதான் நடிப்பா அம்மாட்ட. நான் எடுத்துக்கேது இதுக்கு நடிச்சு காட்டுறேன் நானு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வித்து பிள்ளை ஒரு அடி வாங்கிருச்சு. அடி அம்மாடியா? அடி அம்மாடி. അങ്ങനെ ഒന്നും പറയാൻ പാടില്ല. சரியா? சீட் எடுத்துக்கிட்டா பேசவே கூடாது. முத்தி பாரு தானா வருது நடிக்க. என்ன ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. இங்க பாரு, இங்க பாரு, இப்ப என்னமோ திட்டு வாங்க போகுது அத்தை. முத்திய ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்றது. பல்லு தெரியக்கூடாது. அப்ப அடிக்க கண்டுபிடிக்க மாட்டாங்க நினைக்கிறேன். இப்பதானே அது வந்துச்சு. மாத்திதான் மாட்டாங்க. ஹலோ மென்டல். இப்ப சொல்லுங்க பாப்பா, இப்ப நடிக்க பாப்பா. வேற பாட்டு பேச சொல்லக்கூடாது. ஏதாவது சொல்லுங்க. ரெண்டாவது என்ன சொல்லுமா? ரெண்டாவது சொன்னாலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்ரீதேவி, ஏ கோகு, நீ ஒண்ணு நடிக்கணும். இந்த பாட்டு உனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அடுத்த பாட்டு பாட்டு கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. ஹலோ ஹலோ ஈஸியா நினைக்கிறேன். ஒரே உங்க அம்மாவுக்கு உங்க அம்மா ஈஸியா இந்த பாட்டை கண்டுபிடிக்கலாம். அவங்க அம்மால ஒரு 10,000 இடம் இந்த பாட்டு பாடிருக்காங்க. போ, இதுக்கு மேல சொல்ல முடியாது. மச்சா மீசையா? மனசு மனசுக்குள்ள மனசு சத்தியமான இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குப்பா. ஈஸியான பாட்டாண்டி இது. ஆண்டி ஃபர்ஸ்ட் வார்த்தையை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சொல்ல கரெக்டாக அடிக்க மாட்டேறத ஃபர்ஸ்ட் வார்த்தையை. ஆமா இல்ல ஆமா அடி அடி. கோகு ஒரே நிமிஷம் இரு. சரி ஓகே வா, நீ போ. எதுவும் சொல்லக்கூடாது. இங்கே வா. பண்ணல பண்ணிட்டேன். தட்டு சாப்பாடு ஒரு கோப்பை குடியிரு மறப்பதில்லை. என்னடா பாட்டு இது? எல்லாரும் குடும்பம் மக்கள் திரும்ப திரும்ப சொன்னாக ஊராக பாதா நிறைய ஊரு நிறைய முதல்ல ஆசை அதிகம் வச்சா அதான் கண்டுபிடிக்கல. நீயா நான் உன்
அவ்வளவுதான். ஓகே அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி இப்ப அடுத்த விளையாட்டு சொல்லு. அடுத்த விளையாட்டு என்னன்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர் எழுதியிருக்கோம். ஒருத்தங்க வர்றீங்க வந்து அதை பேர் எடுப்பீங்க சரியா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேர் எடுத்திருக்கேன் சரியா? எடுத்தோன்னா இப்போ அவங்கள மாதிரி நடிச்சு காட்டணும். அது நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் தான். அது யார் நீங்கள் சொல்லணும் சரியா? எக்ஸாம்பிள் அப்போ நடிச்சு காட்டுறேன், நீங்களாம் சொல்லுவீங்க வருங்க. மணிமாமா அவ்வளோதான். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிக்னேச்சர் இருக்கு சரியா? அது மாதிரி ஒருத்தர் அவரை மட்டும் தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் சரியா? அதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து கன்ஃபார்ம். பஞ்சாயத்துக்கு காரணமானவர் ஐயோ மூஞ்சி கவர் ஆக மாட்டேங்குதா? நீ தான். ஈஸி ஈஸியா? முத்தியா? என்னங்க நீங்க இவ்வளோ ஈஸியா இருக்கு. அது மாதிரி சொல்லு அவ்வளோதான். ஈஸி போ. கமலேஷ். தேவிஸ்ரீ போ. தேவிஸ்ரீ ரெடியா இருக்குடா. 2 தடவை கூப்பிட்டு வந்துரும். இந்த வந்துச்சுல. அச்சச்சோ. பெரியமா இங்க வாங்க. அதெல்லாம் இல்ல. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அவருதான் தோணுச்சு. ஐயோ நல்ல வேலைப்பா. எனக்கு இப்போ ஒரு க்ளூ இருக்கு. வேற எதுவும் சொல்ல மானம் போகாம இருக்கு. பரவாயில்ல. அருமை அருமை அருமை. போங்க அடிங்க அடிங்க. நீ என்ன வேணா சொல்லுங்க ஆண்டி. நான் சும்மா வாயடிக்க மாதிரி காட்டுறாங்க. கண்ணை காமிச்சுது. ஆமா காமிச்சாங்க. முதல்ல ஈஸி, இனிமேல் எல்லாமே கஷ்டம் தான். ஈஸியா வரணுங்கிறதே. ஆகா 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 ஆகா. அங்கெல்லாம் இங்கேயும் பார்க்கக்கூடாதுன்ட்டு. அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. கேமரா மட்டும் தான் பார்க்கணும். என்ன பாடி ஷேவிங் பண்ணிட்டு இருக்கீங்க? அருமை அருமை அருமை. நான் பண்ணி யோசிச்சு பொறுமையா பண்ணுங்க. சுந்தரிஸ்தபாவா? காடு வாசி பாருல அதை காமிச்சிட்டாங்க. அருமையான சீட் அருமையான சீட். அதே ஈஸியா கண்டுபிடிக்காண்டி. தள்ளு தள்ளு. இந்த இங்க கேமரா மட்டும் தான் பார்க்கணும். யாரையும் பார்க்க கூடாது. இந்த பக்கம் பார்க்கவே கூடாது யாரையுமே. தேவிஸ்தியா? ஏண்டா அதுக்கு ஏண்டா தைக்கிறத காட்டுற? எத்தனை காட்டலாம். நல்லா நடிப்பான்டா. நல்லா நடிப்பான் அவன். டேய் வாடா வாடா குட்டா வாடா. ஒரு செய்தி காட்ட மாட்டேடா. வாடா வாடா. அப்ப சால்ட் வாட்டரா வாடா. கேமரா தான் பார்க்க, சைடுல பார்க்க கூடாது. குமாரிசியா? சோ ரொம்ப சப்பையா இருக்கு. குட்டா உன்னை நடிச்சு காமிச்சிட்டான். அதுக்கு தெரியாம உட்காந்துருக்க. போடி. வா நீ வா. அவளை போக சொல்லு. வா நீ வா. அவனா இதை வேற சொல்லிடுறாங்களே. அங்க போ. போ போ போ. எப்படி நான் நடிப்பேன்? எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் இருக்காங்க. அது நடிக்கிற மாதிரி இல்லையே. எல்லாம் ஆளாளுக்கு ஒரு தொழில். அடுத்த லட்சக்குட்டி போடி. என்னையவே கோர்த்து விட்டல.
பண்ணு 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 பார்த்தீங்களா என்னடா சொரிச்சு காமிச்சிட்டேன். நிவியா நிவியா நான் இல்லை அவன் இருந்தாலும் வேற ஏதாவது நடிக்கான்னு பார்த்தேன். இப்போ உங்களுக்கு தெரியுற மாதிரி நடிக்கணும்னா அதான் நடிச்சு விட்டேன். இது கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்க சொல்லிச்சுட்டு இருக்காங்க. ஆண்டி உங்களே மாதிரி நட்டி அவங்கள மாதிரி நடிக்க சொல்ல வேணாண்டி நடிச்சு அவங்கள பற்றி ஏதாவது பார்த்துருப்பீங்களே. அவங்க ஏதாவது பண்ணி பார்த்துருப்பீங்க. இல்லை இல்ல இல்லை 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 இப்ப யார் ஸ்டெப் கட் பண்ணிருக்கா? பாருங்க 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 கேமரா பார்க்கணும் கேமரா பார்க்கணும் கேமரா பார்க்கணும் வேற யாரையும் பார்க்கக்கூடாது. ஏ தள்ளி